என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாகவே செடிகள் வந்து வச்சோம், அது வந்து நீங்கள் மேலே டெரஸ் கார்டனாக இருந்தாலும் சரி, இல்லை நிலத்தில் வச்சாலும் சரி, அதில் வந்து பூக்கள் வந்து நல்லா எடுத்து வந்தது அப்படின்னாவே நமக்கு பார்க்கும்போது நம்ம தோட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா? இதுவே நம்ம செடி வாங்கி வச்சா அப்படியே இருக்குது, ஒரு க்ரோத்துமே இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே சங்கடமாக இருக்கும். ஸோ செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது உரங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அதுவும் மெயினாக நம்ம ரோஸ் செடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேர் மற்ற செடியை விட நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ நம்ம வாரம் ஏதாவது ஒரு புது இயற்கை கரைசலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம செடிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அபரிமிதமான பூக்கள் வந்து எடுத்து வருதுங்க. இது என்னுடைய 7 days ரோஸ் பிளான்ட்டு. இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்களுக்கு மேலே பூத்துருக்கு. அது இல்லாமல் புதுத்தளிர்கள் அழகாக எடுத்து வந்து மொட்டுக்களாக அவ்வளோ வந்து மொட்டுக்கள் வந்து எடுத்து வந்திருக்கு. ஸோ நம்ம வாரம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து காஸ்ட்லியாக கடையில் வாங்கி உரங்களை கொடுத்து பயன்படுத்தணும் அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்க பொருட்களையே பயன்படுத்தி நம்ம அருமையாக வந்து செடிகளுக்கு உரமாக மாற்றி பயன்படுத்த முடியும். ஸோ நம்ம கிச்சன்லேருந்து வேணாம் அப்படின்னு தூக்கி எறியக்கூடிய ஒரு 10 பொருட்களை வந்துட்டு நம்ம உரமாக செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வாட்டர் தாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ரிச் கண்டென்ட் இருக்கிறதுனால செடி வந்து நல்லா தளதளன்னு நல்லா வளருங்க. இது இண்டோர் பிளான்ட்டுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் அவுடோர் பிளான்ட்ஸுக்குமே வந்து இதை கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கழிஞ்ச தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கழிஞ்சு கீழே கொட்டுவீங்க இல்லையா, அதெல்லாமே நீங்கள் ஒரு குடத்துல வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வரும் பொழுது செடிக்கு வந்து நம்ம கொடுத்து பயன்படுத்தலாம். அதுவும் ஃபர்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. அடுத்த உரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறி வேஸ்ட் தாங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த அரிசி கழிஞ்ச தண்ணிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட இந்த காய்கறி வேஸ்டெல்லாம் வந்து ஊற வச்சு ஒரு 4 நாள் கழிச்சோ இல்லை 2-3 நாள் கழிச்சு நீங்கள் ஊற வச்சு செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது செடியினுடைய க்ரோத் வந்து சூப்பராகவே இருக்கும். இல்லை இது கிச்சன் வேஸ்ட் வச்சு கம்போஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணலாம். அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடியே வளரல அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட இதை கொடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்த ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ வேஸ்ட் தாங்க. நம்ம டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வடித்து அந்த சிங்கில் கொட்டிடுவோம், இல்லை அப்படின்னா தூர போட்டுருவோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம வடிச்சிட்டு அதில் இருக்க அந்த சக்கையை நல்லா புழிஞ்சு எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. இதில் டானிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருள் வந்துட்டு நம்மளுடைய ரோஸ் செடிக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். நம்ம ரோஸ் செடியுமே ஆசிட் லவிங் பிளான்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த டீ பவுடர் மட்டும் கிடையாதுங்க, நம்ம அந்த க்ரீன் டீக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் டீ பேக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் வேஸ்ட்டை தூக்கி எறியாமல் நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சு செடிகளுக்கு கொடுத்து பாருங்களேன், சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். அடுத்த ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெங்காய தோல் தான். நம்ம டெய்லியுமே கண்டிப்பாக வந்து வெங்காயம் வந்து பயன்படுத்துவோம். குழம்புக்காக இருந்தாலும் சரி, நம்ம பொரியல் பண்ணுறோம், எதுக்காக இருந்தாலுமே வெங்காயம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த தோலெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சு வெயிலில் உலர்த்தி பவுடர் பண்ணியுமே நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லை இன்ஸ்டன்ட் டானிக் மாதிரி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி இந்த ரைஸ் வாட்டர் சொன்ன இல்லைங்களா, அரிசி கழிஞ்ச பருப்பு கழிஞ்ச தண்ணியில் கூட இந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சு ஃபர்மெண்ட் பண்ண வச்சு நான் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது செடியில் வந்து புது தளிர்களே இல்லை இலைகள் எல்லாமே கொட்டிருச்சு, குச்சி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த ஆனியன் பீல் வந்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யுங்க. நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள். பட் நீங்கள் நினைக்கலாம் டைரெக்டாகவே இது வந்து மண்ணில் போட்டு விட்டுறலாமே அப்படின்னு நினைக்கலாம். அந்த போட்டு விட்டு அது கரெக்டாக மண்ணை வந்து காத்தோட்டமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்று பவுடர் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்மெண்ட் தண்ணியில் போட்டு ஃபர்மெண்ட் பண்ண வச்சும் கொடுக்கலாம். இதனை பற்றின வீடியோவும் நான் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அடுத்த ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் தாங்க. நீங்கள் எலுமிச்சை பழத்தோளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரஞ்சு பழத்தோளாக இருந்தாலும் அதை நீங்கள் காய சின்னதாக கட் பண்ணி காய வச்சு அதை வந்து செடிகளுக்கு வந்து போட்டு விட்டுட்டு வரலாம். அந்த வேரில் வந்து பாதிப்பு ஏற்படும் இல்லைங்களா, பூஞ்சான் தொற்றுதலாக இருந்தாலும் சரி, இல்லை வேர் அழுகல் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பழத்தோள்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே
நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சும் செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். அதுவும் நம்மளுடைய ரோஜா செடிக்கு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூத்து வருங்க. அதுவும் இல்லாமல் நல்ல பெரிய பூக்களாகவே வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆரஞ்சு பழ தோல் கிடைச்சாலும் சரி, இல்லை எலுமிச்சை பழ தோல், நீங்கள் எலுமிச்சை பழ சாதம்லாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை நல்லா காய வச்சு நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்துனே சொல்லலாம் செடிகளுக்கு. அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்க. இது எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். உங்கள் செடிகளில் வந்துட்டு நல்லா தளதளன்னு நல்லா வளர்ந்து வருது, நைட்ரஜன் சத்துக்கள் நல்லாவே இருக்குது, பட் பூக்களை எடுத்து வரல, மொட்டுக்கள் எடுத்து வரல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த வாழைப்பழ தோல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் டானிக் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதை வந்து போட்டு வச்சு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 3 வாழைப்பழத்தோலை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் மாதிரி டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்து பாருங்க, செடிகள் வந்து சூப்பராகவே பூக்கள் வந்து எடுத்து வரும். நான் முன்ன ஆரஞ்சு பழத்தோலுக்கு சொன்ன மாதிரி தாங்க, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பூக்கள் நல்லா பெருசாகவும் எடுத்து வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுமே நீங்கள் பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தோலும் சரி வாழைப்பழமும் சரி நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்ச நம்முடைய முட்டை ஓடுதாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். ஸோ நம்ம அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னம்னா அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ முட்டைகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு அந்த தோலை வந்து உடனடியே நீங்கள் செடிகளுக்கு போட்டிங்க அப்படின்னா சம் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முட்டை ஓட நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வாரம் ஒரு முறை இல்லைன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசர் கொடுத்து பாருங்களேன், சூப்பரான ரிசல்ட் வந்து இருக்கும். நீங்கள் அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக நல்லா பவுடர் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் எடுத்துட்டு அந்த சக்கையை நம்ம தூக்கி தான் போடுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம செடிகளுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலுக்குமே நல்ல நன்மை தரக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ செடிகளுக்குமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கால்சியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்குது. இதை நீங்கள் டைரெக்டாக உடனே அப்படியே பயன்படுத்தினீங்க அப்படின்னா எறும்புகளுடைய தொந்தரவு வந்து அதிகமாக ஏற்படும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சைப்பாலை சாறை வந்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயில் காய வச்சு நீங்க என்ன பண்ணலாம், செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்ட்டான ஒரு ஃபர்டிலைசராக இது இருக்கும். அடுத்த ஒரு ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தண்ணி தான். தேங்காய் தண்ணி வந்து நம்ம உடைக்கும் போது கீழே விட்டுருவோம், சில பேர் வந்து குடிச்சிருவோம், சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஊற்றிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ்லேயோ இதுலேயோ ஒன்று சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை ஃபர்மெண்ட் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு செடிக்கு வந்து 1:5 ரேஷியோவில் வந்துட்டு இந்த தண்ணியில் கலந்து விட்டு கொடுத்து பாருங்கள், சூப்பரான க்ரோத் வந்து செடியில் ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் வந்து நம்ம பால் வந்து காய்ச்சும் போது கெட்டுடும், இல்லை அப்படின்னா நம்ம பன்னீர் எடுக்கணுன்றதுக்காக வந்து அதை எலுமிச்சைப்பழம் வந்து பிழிஞ்சு விட்டு திருக்கி வச்சுருவோம் இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி கீழே தான் கொட்டுவோம். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து அடங்கி இருக்குதுங்க. அதை நம்ம ஃபர்டிலைசரை தாராளமாக பயன்படுத்தலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து நல்லா தண்ணியில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிக்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வந்து நல்லாவே க்ரோத் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்டிலைசர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறைக்கு தொடர்ச்சியை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கெமிக்கலாக ஏதாவது DAP அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 1 மாதத்துக்கு ஒரு முறையோ கொடுத்தா போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அந்த கிச்சன் வேஸ்ட் அந்த கழிவுகள்லாம் பயன்படுத்தி உரமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அந்த மண்ணில் வந்து குட் மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருகி வரும். ஸோ செடியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாகவே நல்லாவே இருக்கும். ஸோ தொடர்ந்து கொடுக்கறது தான் இதில் முக்கியமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.